Hello students, ஏற்கனவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் சிம்பிள் இஃப் யூஸ் பண்ணி பார்த்தோம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம், இஃப் எல்ஸ் லேடர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அதை தவிர ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸையும் அதோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சும் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம மூணாவது வெரைட்டி, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் மூணாவது வெரைட்டி, சீக்வன்ஷியல், செலக்ஷன், ஐட்ரேஷன் 3 வெரைட்டி. அதில் மூணாவது வெரைட்டி ஐட்ரேஷன், அதாவது ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷன். ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இது ஐட்ரேஷன், லூப்பிங்னு சொல்லலாம். இது செலக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்ட்டு ரிப்பீட்டடாக திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் நிறைய லாங்குவேஜஸில் 3 வெரைட்டியாக, C++, சி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயில், டூ ஒயில், ஃபார் லூப்னு சொல்லி 3 விதமான லூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம ஒயில் அண்டு ஃபார் அப்படின்னு சொல்லி 2 லூப் இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம ஒயில் லூப்பை எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற லாஜிக், மேத்தமேட்டிக்கல் லாஜிக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராமில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறமா அவுட்புட்டை பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் 1 + 2 + 3 + up to nங்கிற லாஜிக் பண்ணுறோம். இதை தான் வச்சு நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒயில் லூப் வச்சு முதல்ல ஒன்லேருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எண்ணுங்கிறது அப்பர் லிமிட்டு, ஸோ அதை தனியாக நம்ம எண்ணுக்கான இன்புட்டை வாங்கிக்கிறோம். அடுத்து நம்ம லிமிட் 1லேருந்து n வரைக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ 1லேருந்து n வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுலையே அந்த 1ஐ நம்ம ஐங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சம்முங்கிறது அவுட்புட் வேரியபிளாக நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயில் லூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் என்ன கண்டிஷனாக நம்மளை பொறுத்தளவு 1லேருந்து n வரைக்கும் சொல்லிட்டோம். ஸோ 1ங்கிறது எந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிலில் i <= n அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷனை ஒபே பண்ணி தான் அந்த ஒயில் லூப்பு ஒர்க் ஆகுது. ஒயில் லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு முறையும் சம்மில் இருக்கிற வேல்யூவோட ஐயோட வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ராசஸே பார்த்திங்கன்னா 1 + 2 + 3 + up to n வரைக்கும். அப்போ முதல்ல 1 ஆட் ஆகும், அப்புறம் ஐயோட வேல்யூ 2 ஆகும். அப்புறம் 2 வச்சு கண்டிஷன் திரும்ப செக் பண்ணுவோம். ஒயிலில் 2 <= n. இது மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இதை நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் வழியாக கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் கொடுத்துருக்கேன். i = 1, sum = 0 ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்னோட வேல்யூ நான் இன்புட்டாக 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா 1 <= 5. ஃபஸ்ட்டு ஒயில் லூப்பில் 1 <= 5 செக் பண்ணும். ட்ரூ அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு, சம்மில் என்ன இனிஷியல் வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. அதோட ஒரு 1 ஆட் பண்ணி, ஐயோட 1 ஆட் பண்ணி = 1ன்னு ஆகும். அடுத்து ஐயில் 2ன்னு எடுத்துக்கும். i = i + 1 இருக்கு இல்லையா ஒயில் லூப்பில், அதனால் ஐயோட வேல்யூ 2 ஆகும். திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். ஒயிலில் இருக்கிற கண்டிஷன் 2 <= 5 பார்க்கும். ட்ரூ அப்படின்னா திரும்ப சம் = சம் ப்ளஸ் ஐ ஆகும். சம்மில் ஏற்கனவே 1 இருக்குது, இப்போ ஐயில் 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 ஆகும். திரும்ப i = i + 1ங்கிறதுனால i = 3 ஆகும். திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். 3 <= 5 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ சம்மில் ஏற்கனவே 3 இருக்குது, ஐலையும் 3 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 6ன்னு வந்துடும். திரும்ப ஐயோட வேல்யூ 4ன்னு ஆகும். 3க்கு அப்புறம் 4ன்னு ஆகும். 4 <= 5 கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. அப்போ திரும்ப சம்மோட வேல்யூ, சம்மில் ஏற்கனவே 6 இருக்குது, இப்போ ஐயில் 4 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 10ன்னு ஆகும். திரும்ப ஐயோட வேல்யூ 5 ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். 5 <= 5. ஒயில் லூப்பில் i <= n கொடுத்துருக்கோம் இல்லையா, அதான் 5 <= 5 டெஸ்ட் ஆகும். ட்ரூ. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 10 + 5. சம்மில் 10 இருக்குது,
ஐயில் வந்து 5 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 15 ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ 6ன்னு ஆகும். ஐயோட வேல்யூ 6ன்னு ஆகும்போது திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும்போது 6 < n, என்னோட வேல்யூ 5. ஸோ 6 < 5 ஃபால்ஸ். அதோடு அந்த ஒயில் லூப்பு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனை நல்லா பார்த்துங்க, க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒயில் லூப்பு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ், சம்மில் என்ன வேல்யூ இருக்கும், 15 இருக்கும், 15 இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஒயில் லூப்பு எப்படி ஒர்க் ஆகுது அதை நான் இன்புட்டை கொடுத்து காமிக்கிறேன். 5 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 15 கிடைக்கிது, 15 கிடைக்கிது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒயில் லூப் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலே ஒயில் லூப் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது, இனிஷியல் வேல்யூ என்ன எடுத்துக்குது, ஃபைனல் வேல்யூ என்ன எடுத்துக்குது, எப்படி லூப் இன்க்ரிமெண்ட் ஆகுது, எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத மேனுவல் எக்ஸிக்யூஷன் வழியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.